இந்த மாதிரி முதுகில் குத்தக்கூடாதுல்ல, இது முதுகில் குத்துற வேலை இல்லை. நீங்கள் முன்னமே கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. ஒரு பூத் கமிட்டிகளை வந்து நீங்கள் போட்ட பிறகு அந்த பூத் கமிட்டிகள் வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வந்து போய் உட்காராமல் இருக்கிறாங்கன்னா அது பலவீனம் தானே அது. அப்போ வந்து அந்த களை எடுக்கிறதுன்றது சரியான நடவடிக்கை. இது நம்பிக்கை மோசடி தானே இது. அது முன்னமே சொல்லுங்கள், விலகிறன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து கட்சி வந்து முடிவெடுத்து வேறு இப்போ வேட்பாளர்கள் சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக இப்போ நான் பார்த்தேன், எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு வந்து பூத்தில் வந்து உட்காரவே இல்லை பல தொகுதி. அதை நான் மறுநாளே நான் பதிவு பண்ணேன். இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் வந்து இத்தனை தொகுதியில் நாங்கள் நிற்க வச்சோம், 28 தொகுதியில் நாங்கள் வந்து பொது தொகுதியில் வந்து நாங்கள் நிற்க வச்சோம்னு சொல்லுறதுனா ஒரு ஃபேக்குன்னு தெரியுது. ஒரே ஒரு பொது தொகுதி தாராபுரம், அதுலேயும் கூட அவர் வந்து தோல்வி தான் தவிர்த்தார். ஸோ நாங்கள் வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்லி அந்த பட்டியல் மக்கள் மத்தியில் அந்த கட்சியை உள்ளே கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அந்த வேலை நடக்குது. அப்போ இது வந்து இப்போது நாம் தமிழர் அந்த அரசியல், இந்த நிலைப்பாடு, எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடு வந்து வலிமை பெறும். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரே கூட்டையில் வர மாட்டேன், இதுதான் உண்மை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் நம்ம வந்து குறிப்பிட்டு கார்னர் பண்ணணும்னு நமக்கு அவசியமே, எனக்கு அந்த வன்மமே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்வி அமைச்சர் வந்து ஒரு பொய்யா சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன வார்த்தையில் வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு அபத்தம் பாருங்கள். நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நீங்கள் வந்து தகவல் தவறான தகவல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இது அசிங்கமாக இல்லை. இது அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒரு பேசக்கூடியது அத்தனையுமே வந்து அப்போவே எனக்கு தெரியும். எலெக்ஷன் முன்னாடியே இவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாப்புல, ரொம்ப நல்ல மாதிரியே காமிச்சிக்கிறாங்களே, ரொம்ப ஓவராக பொங்குறப்ப. இப்போ அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் விளக்கணை ஊற்றி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அத்தனை தப்பும். இப்போ இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையில் திரு சேக்குவர ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த காணொலியில் வந்து 2 விஷயத்தை தனித்தனியாக பார்த்துடலாம் சார். முதல் விஷயம் வந்து நாம் தமிழ் கட்சி 4% வாக்குகளை வந்து குறைஞ்சிருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மூலமாக சில விஷயங்களை விசாரிக்கும் போது முக்கிய பொறுப்பாளர்கள் பல பேர் வந்து வேட்பாளருக்கு உதவிகரமாக செயல்படலை அப்படின்னக்கூடிய செய்திகள் வந்து சீமானவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 1000 உறுப்பினர்கள் நிர்வாகிகளை வந்து தூக்க போகிறதா சீமான் முடிவெடுத்துள்ளார் சொல்லிட்டு முதற்கட்டமாக செய்திகள் வெளியாகுது. கட்சியில் களை எடுக்கிறாரா சீமான் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இது அண்ணன் முடிவு வந்து சரியான அப்படி ஒரு முடிவு எடுத்துருந்தாருன்னா உள்ளபடியே சரியான முடிவு. ஏன்னு சொன்னால் இந்த பூத் கமிட்டிகள் இருக்காங்களா, நான் இதை முன்னமே சொன்னேன், தொடர்ந்து என்னுடைய காணொலி பார்க்குறவங்க பார்த்துருந்தாங்கன்னா தெரியும், நான் பேசியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இதை சொல்ல முடியாது. உண்மை தெரிந்தாக்க சாட்டை துரைமுருகன் கூட இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு காணொலியில் சொல்ல முடியுமா கட்சி வீக்காக இருக்குன்ற? ஆமாம், ஒரு கட்சியில் இருக்கிற கட்சிக்கு வெளியில் இருக்கணும் சொல்ல முடியும், ஒரு ஆதரவாளர்கள் சொல்ல முடியுமே தவிர கட்சி இருக்க நிர்வாகி சொல்ல முடியும். இது வந்து சாட்டை துரைமுருகன் தெரிஞ்சு தான் இருக்குது, ஆனாலும் அவங்க சொல்ல முடியாது. கட்சியில் தேவையில்லாமல் குழப்பங்கள் ஏற்படும் இல்லையா சொன்னார். நான் முதல் முறையாக நான் சொன்னேன், நான் களத்தில் நான் பார்த்த தொகுதிகளில் பூத் கமிட்டி உட்காரவே இல்லை. இதே 21 நான் பார்த்துருக்குறேன், 24லையும் பார்த்துருக்குறேன். ஒரு டேபிள் போட்டு குறைஞ்சது 4 பேராவது உட்காந்துருப்பாங்க பூத் கமிட்டியில். ஆனால் நான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொகுதி கூட சொல்ல முடியும். நான் வந்து போய் பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 பூத் எடுத்துக்கலாம், ஒரு தொகுதியில் 4 பூத் எடுத்துங்க, 4 பூத்துலேயுமே வந்து உட்காரல. அப்போது பூத் கமிட்டியே இல்லை. அப்போ நானே நினச்சேன் கேட்டால் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூத் கமிட்டி கூட இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. திமுக அதிமுக இருக்கும், ஒரு 4 பேராவது வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு டேபிள் போட்டு புலிக்கொடி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இல்லை, இந்த முறை இல்லை. இது வந்து அவர் அண்ணனுக்கு ஓரளவுக்கு தகவல் போயிருக்கலாம், சீமான் அவர்களுக்கு போயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த செய்தி போகாமலாம் இருக்காது, நாம் பேசுகிறதுனாலும் கிடையாது, கண்டிப்பாக அந்த செய்தி போயிருக்கலாம். இப்போ அவர் வந்து சரினா இந்த மாதிரி முதுகில் குத்தக்கூடாதுல்ல, இது முதுகில் குத்துற வேலை இல்லை. நீங்கள் முன்னமே கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. ஒரு பூத் கமிட்டிகளை வந்து நீங்கள் போட்ட பிறகு அந்த பூத் கமிட்டிகள் வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வந்து போய் உட்காராமல் இருக்கிறாங்கன்னா அது பலவீனம் தானே அது. அப்போ வந்து அந்த களை எடுக்கிறதுன்றது சரியான நடவடிக்கை. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல, இது நம்பிக்கை மோசடி தானே இது. அது முன்னமே சொல்லுங்கள், விலகிறன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து கட்சி வந்து முடிவெடுத்து வேறு இப்போ வேட்பாளர்கள் சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக இப்போ நான் பார்த்தேன், எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது.
உள்ளபடியே இருக்கிற விஷயம் இதுதான்றதை நம்ம சொல்லணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உண்மையை பேசுவேன், இல்லைன்னா பேசாமல் கூட இருந்துருவேன். ஆனால் உண்மையை சொல்லணும், யாரோ ஒருத்தர் சொல்லணுமா இல்லையா? இப்போ அந்த இடத்துல வேட்பாளரை சொல்லுவாங்கள்ல, ஒரு தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க. அந்த வேட்பாளர்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கல, உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்னா அந்த டேபிள் சேர்ஸு, உங்களுக்கு சாப்பாடு, இதெல்லாம் வந்து வேட்பாளர் வந்து இயல்பாக வேட்பாளர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வேளை சாப்பாடுன்றதோ ஒரு டீன்றதோ ஒரு 4 சேர் ஒரு டேபிள்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. அது கட்சியே செய்யலாம். அது வேட்பாளர் செய்யணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு. அப்படியே நீங்கள் வேட்பாளர்கிட்ட கேட்டு பெற முடியும். ஆனால் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வேட்பாளர் தயாராக இருந்தால் கூட நீங்கள் அங்கே பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கே ஆள் இல்லைன்னா, இப்போது ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்து சொல்கிறாரு, டிவிகே குறித்து ஒரு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பல இடங்களில் பூத்து கமிட்டிக்கு ஆளே இல்லை, ஆனால் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்கிறார். யார் சொல்கிறார்? டிவிகே தான் சொல்கிறார். உண்மை இது. நான் களத்தில் பார்த்தேன். டிவிகேக்கு பூத் கமிட்டி யாருமே உட்காரவே இல்லை, டேபிள் போடல, சேர் போடல. நான் போன 5 தொகுதியிலையும் வந்து பார்த்தேன், ஒரே ஒரு இடத்துல இருந்தாங்க, ஒரு தொகுதியில் மட்டும் இருந்தாங்க. நான் பார்த்தேன் அங்கே வந்து பூத் கமிட்டி உட்காந்துருந்தாங்க. பெரம்பூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 இடம் போயிருந்தேன். அந்த 3-4 இடத்துல அங்கே போட்டால் ஒரு இடத்துல உட்காந்தா மீதி 2 இடத்துல இல்லை. பெரம்பூரில் பார்த்தேன். மற்ற தொகுதியில் வந்து பரவலாக நான் போனது இந்த வில்லிவாக்கமாக இருந்தேன்னா, வில்லிவாக்கத்தில் ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் இருந்தாங்க, இன்னும் ஒரு 4-5 பூத்தில் ஆளே இல்லை. வில்லிவாக்கத்திலே இது ஆதவர்ஜனா போட்டிட்ட அந்த தொகுதி. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூத் கமிட்டியே நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி இல்லாமல் தான் டிவிக்கு வெற்றி பெறும். அவங்க இல்லாத பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கட்சி கட்டமைப்பே இல்லாத போது பூத் கமிட்டி எங்கேருந்து வருவான்? ரெண்டாவது அவங்க வேற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்கன்றது அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இது மொத்தமாக வந்து கொள்கை தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொள்கை தலைவர் வந்து ஏன்னா ஆதவர்ஜனா முன்னாடியே பேசுகிறாரு. 5 கொள்கை தலைவரில் 6வது கொள்கை தலைவர் இவிஎம்னு ஆயிடுச்சு. கரெக்டா? ஒன்று இது ஈவே பெரியார் இருக்காருன்னா, ஈவே ராமசாமி இருக்காருன்னா, இங்கே இவிஎம் இருக்குன்னா இது இல்லை. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொள்கை தலைவர் ஆகிடுச்சு. அது வந்து அவங்க பூத் கமிட்டி போகிறத பற்றி நமக்கு வந்து அதை பற்றி கேள்வியே இல்லை, நமக்கு அக்கறையும் கூட கிடையாது. ஓப்பனாக சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குது பாருங்க, அது ஜெயிச்சார்னா தோத்தானே, அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்தில் மாற்றமே இல்லாது. அது அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது டிவிக்கு தான். அதில் மாற்றமே கிடையாது. பல பேர் சொல்கிறான் சேகுவாரா மாறிட்டார். சேகுவாரா என்றைக்கும் மாற மாட்டார். சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு கொளுத்துற வரைக்கும் ஒரு நிலைப்பாடுனா ஒரு நிலைப்பாடு தான். நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அப்போது இந்த இடத்துல நமக்கு அது பிரச்சனை இல்லை. டிவிகேக்கு வந்து பூத் கமிட்டி ஏங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க கவலைப்படணும். ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு வந்து பூத்தில் வந்து உட்காரவே இல்லை பல தொகுதி. அதை நான் மறுநாளே நான் பதிவு பண்ணேன். இது உண்மை தெரியணும்ல யாருக்குன்னு. கண்டிப்பாக வேட்பாளர் சொல்லுவாங்க. வேட்பாளர் பயணிக்கும் போது தெரியாதா? அங்கே வந்து அவங்க எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வேட்பாளர் வந்து ஒரு பார்வையிடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த போலிங் பூத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து நமக்கான ஆட்டு இல்லைன்னும் போது அது எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? பலமே அதுதானே நமக்கு இல்லையா? அப்போது வந்து அவங்க தகவல் சொல்லியிருப்பாங்க, ஒரு அண்ணனுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஒரு கடிதமாக எழுதி கூட அனுப்பலான்னு நினச்சேன். பட்டு நம்ம கட்சி ஈடுபாடு வேண்டாம், நம்ம வந்து ஒரு ஆதரவாக இருந்துருவோம். ஏன்னா இங்கே வந்து உண்மை சொல்கிறவங்களுக்கு சில நேரங்களில் வந்து அசிங்கமும் அவமானமும் தான் கிடைக்கும். நான் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து பொய்யை சொல்லி இந்த பக்கம் ஒரு துண்டு, திமுகவில் ஒரு துண்டு, பிஜேபியில் ஒரு துண்டு, இந்த சைடில் வந்து நாம் தமிழர் ஒரு துண்டு போடக்கூடியவங்களுக்கு தான் வந்து இங்கே மரியாதையும் இருக்குது. நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூட அவமரியாதை ஏற்படாமல் நம்ம பார்த்துப்போன்னு சொல்லிட்டேன். நான் அது வந்து இல்லைன்னா ஒரு கடிதமாகவே கூட நான் வந்து சீமான் அவர்களுக்கு அனுப்பணும்னு கூட நான் இருந்தேன், இல்லை மெயில் பண்ணணுன்ற அந்த எண்ணம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆனால் ஊடகத்தில் வந்து செய்தியாக நம்ம வெளியிடும் போது நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து பல ஊடகங்களை நான் சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இது பூத் கமிட்டி வந்து இல்லை. ஒருவேளை அண்ணன் அவருக்கு தகவல் போய் இது வந்து இது ஒரு களை எடுக்கிறது நல்ல நடவடிக்கை தான். சார் இன்னொரு விஷயம் கேட்கலான்னு இருந்தது சார். இப்போது பட்டியல் சமூகத்தை பொது தொகுதியில் நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் நாம் தமிழர் வந்து நிறுத்தினாங்க. ஷெட்யூல் ட்ரைப் வந்து பாண்டியன் ஷெட்யூல் ட்ரைப் இல்லை இது இல்லை, அதில் தான் எனக்கு ஒரு சிக்கல் சார். மறுபக்கம் தாவேக்கால 71 பட்டியல் சமூகத்தினரை வந்து நிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 48 போக மிச்சம் வந்து பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிறுத்திருக்காங்கன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க.
கட்சியில் பல மாவட்ட தலைவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை இல்லை அது இப்போ அதுதான் இப்போ அம்பலப்பட்டு நிற்குது, அசிங்கப்பட்டு நிற்குது. என்ன அதாவது என்ன கேட்டால் வந்து தாராபுரம் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வந்து பொது தொகுதியில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களை தாவேக்கா நிறுத்தி அவரும் கூட பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார், தோல்வி. இதுதான் உண்மை. மீதி இவங்க சொல்கிறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய வந்து தமிழக வெற்றி கழகன்றதே என்ன கேட்டால் வந்து பொய்களின் வெற்றி கழகமாக மாறிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான நிலை. ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்து நான் மட்டும் சொல்கிறதா நினச்சிடாதீங்க. இங்கே பல பேர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரப்பூர்வமாக வந்து தகவல் வருதுன்னு கேட்டால் முழுக்க வந்து ஒரு ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாத்துலேயும் நடந்துட்டு வருது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக கட்டமைக்கிறவர் நடந்தது, ஒரு நடிகரை வந்து அரசியல்வாதியாக கட்டமைக்கிறவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக கட்டமைக்கிறவர் நடந்தது. அதுக்காக என்ன செய்யறேன்னு கேட்டால் கட்சியில் எல்லாமே வரலாற்றில் முதல் முறையாகன்ற அந்த ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கிடக்கிறான். வரலாற்றில் முதல் முறையாக சன் டிவியில் போடும்போது சொல்லுவாங்க, சன் டிவி சொன்னா இந்த வாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட இந்து ஆசிரியர் கூட ஒருத்தர் வந்து ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாரு. அப்போது இந்த செய்திகள் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் வந்து இத்தனை தொகுதியில் நாங்கள் நிற்க வச்சோம், 28 தொகுதியில் நாங்கள் வந்து பொது தொகுதியில் வந்து நாங்கள் நிற்க வச்சோம்னு சொல்கிறதுனா ஒரு ஃபேக்குன்னு தெரியுது. ஒரே ஒரு பொது தொகுதி தாராபுரம், அதுலேயும் கூட அவர் வந்து தோல்வி தான் தெரிவிக்கார். ஸோ நாங்கள் வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்லி அந்த பட்டியல் மக்கள் மத்தியில் அந்த கட்சியை உள்ளே கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அந்த வேலை நடக்குது. இப்போது அப்பாவிகளுக்கு என்ன தெரியும், அந்த இன்ஸ்டாவில் மட்டுமே மூழ்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன தெரியும், அடே அப்பா இவ்வளோ பேரா, அவனா சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டா இருக்க போகிறான் கிடையாது. இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து போய் லெட்டர் கொடுத்து எங்கள் உண்மையான செய்தியை சொல்லுங்கள் நான் கேட்க போகிறேன் கேட்குறது. அப்போ ஊடகங்கள் தான் அந்த வேலையை செய்யணும். ஊடகங்களே அந்த வேலையை செய்யாமல் பல ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் சாமின்னு சொல்லி துதி பாடிட்டு இருக்குது. அதுதான் வருத்தமான விஷயம். ஒரு யூடியூப்பில் இருக்கிற செய்திகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஆய்வு செய்யாமல் போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மிகப்பெரிய மீடியாக்கள், அதுவும் மிகப்பெரிய மீடியா ஜாம்பவான்கள் நடத்தக்கூடிய பாலிமர் வந்து புதிய தலைமுறை, அப்புறம் அந்த நியூஸ் தமிழ், அதுவும் அந்த பையன் நெல்சன்லாம் வந்து மிகப்பெரிய அறிவுஜீவி நெல்சன். அப்புறம் இன்னும் இருக்கிற ஒரு ஊடகங்கள் நியூஸ் 7, இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் சத்தியம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து விஜய் வந்து சிஎம்லேருந்து பிஎம் ஆக்கிற வேலையில் இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யறாங்க கேட்டால் கண்டது கட்ட விழுத்து விடப்படுது இந்த ப்ரொமோஷன் வேலைகளை. அதில் பலவிதமான ப்ரொமோஷனில் இது ஒரு ப்ரொமோஷன் வந்து இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து பல மோசடிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய்யான கல்வி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பாலமுருகன் அம்பத்தூர் தொகுதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பொய் சொல்லியிருக்காருன்னா டிசிடி அண்டு ஏடிசிஏ. பொய்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வெளியில் மக்கள்கிட்ட அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் படித்தது வந்து டிசிடி அண்டு ஏடிசிஏ அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி தொகுதி. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று 10th தான் பாஸ், 10th ஏடிசிஏன்னு ஒரு படிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் சொன்னால் டிசிடின்னு ஒன்று சேர்த்துக்கிறாரு, அடிஷ்னலாக போடுறாரு. அது என்ன கதைன்றது தெரியல. அது ஒன்று இருக்குது. ராஜ்மோகன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தா அவர் பிடெக் போட்டு ஐடின்னு போட்டிருக்காரு. இத்தனைக்கும் அவர் கல்வி அமைச்சர் வேறு. இப்போ கொடுமையான விஷயம் அது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் வந்து பிஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. அது கூட வந்து போஸ்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்று சரிங்களா. இன்னொன்று வந்து ஆர் ரமேஷ்குமார் ஆவடி தொகுதியை சார்ந்தவர். இவர் வந்து என்ன போயின்னா எம்பிபிஎஸ் போட்டு ஆர் போட்டு பிஹெச்டின்னு போட்டிருக்காரு. எம்பிபிஎஸ் போட்டு ஆர் பிஹெச்டி பொய். அதாவது ஏன்னா டாக்டர்னு போட்டுருக்கிறாரு. ஒன்று பிஹெச்டி படிச்சவங்க தான் டாக்டர்னு போட்டுக்க முடியும். ஓஆர் அது அல்லது அதாவது எம்பிபிஎஸ் அல்லது பிஹெச்டி பொய். அதாவது டாக்டர்னு போட்டுருக்கிறாருன்றாங்க. சொல்லுறது புரியுங்களா? ஸோ டாக்டர்னு போட்டால் உங்களுக்கு தெரியும் சார், நிறைய டுபாக்கூர் டாக்டர் இருக்காங்கல்ல சார். அவன் என்னடான்னு கேட்டிங்கன்னா எவனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து நிறைய பேர் இருக்கிறான். அதை பல பேர் வந்து சின்ன காசு கொடுத்துட்டு வந்து செய்கிறான். ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான், அந்த பட்டமளி விழா ஒன்று நம்மளே பணம் கொடுத்தோன்னா ஒரு 10,000 டொனேஷன் கொடுத்தா போதும். ஒரு எதனா ஊர் பேர் தெரியாத ஒரு யூனிவர்சிட்டி இருப்பான், அவன் வந்து நான் செய்கிறான் டாக்டர் பட்டம் கொடுத்துருவான். நம்ம அதை வந்து அந்த டாக்டர் அந்த பட்டத்தை போட்டுட்டு ஊராக சுற்றி கிடக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து கட்டலாம். அதுக்கு தமிழில் முனைவர் கூட சொல்லிக்கலாம், இல்லை டாக்டர்ஸ். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா யார் போட்டுக்க முடியும்னு கேட்டால் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அல்லது எம்பிபிஎஸ். இவங்க தான் டாக்டர்னு போட்டுக்க முடியும். இப்போ என்னாச்சு கேட்டிங்கன்னா வந்து உண்மையாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, யார் அந்த ரமேஷ்குமார்ன்ற அந்த ஆவடி தொகுதியில் இருக்கிற யார் என்ன படிச்சிருக்காரு கேட்டிங்கன்னா பிஏ படிச்சிருக்காரு.
அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் என்ன சரத்குமார் தாம்பரம் தொகுதி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பொய்யா போட்டு எம்பிஏன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ தான் முடிச்சிருக்காரு. எம்பிஏ வந்து ஒரு டிஸ்கண்டினியூ இருக்கலாம், இல்லை படிக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து அப்ளை பண்ணிட்டாலே போட்டுக்கலான்ற மாதிரி சில பேர் போட்டுக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை இருக்குது. கடைசியாக சொன்னோம், இதில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இல்லை இந்த பெங்களூர் எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் கேட்டேன், படிக்க மாட்டேன், வெறும் அப்ளை தான் பண்ணியிருப்பான். இந்த தெரியல ஆந்திராவில் இந்த பக்கம் வந்து நார்த்தில் பல ஆந்திரா யூனிவர்சிட்டியில் போட்டு வழக்கறிஞராக போட்டுக்கிற அந்த கதை நிறைய இருக்குது. இதில் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. இது எடுத்ததுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இன்னும் லா பக்கம் போகலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று கேட்டால் கனிமொழி, இன்னொருத்தர் வந்து விஜய் சரவணன் தஞ்சாவூர் தொகுதி, சரிங்களா? அதில் வந்து பொய் என்னன்னு கேட்டால் பிபிஏ. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 10வது தான் படிச்சிருக்காரு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி செல்வம் விருதுநகர் தொகுதி, பொய் என்னன்னு கேட்டால் எம்பிபிஎஸ் ஆர் பிஹெச்டி அண்டு டிசிஇன்னு ஒரு படிப்பு. ஆனால் உண்மை என்ன கேட்டால் வெறும் டிசிஇ தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவர் டாக்டர்னு சேர்த்துக்கிறார் கூட. அதான் போதும், எம்பிபிஎஸ் ஆர் போட்டு பிஹெச்டினா ஏதோ டாக்டர்ன்றதை போட்டுக்கிறாருன்னு. அப்புறம் எஸ்பி செல்வம் விருதுநகர் தொகுதி, சார் அதுதான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா? அப்புறம் சி விஜயலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து கனிமொழி சந்தோஷ் டாக்டர், அவங்க வந்து எம்பிபிஎஸ் ஆர் பிஹெச்டி போட்டுக்கிறாங்க. அவங்க தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ தான் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க இல்லையா? நேற்று அவங்க தான் சார் சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி அதுதான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்னு கேட்டால் டிசிஇ என்ன இன்னொன்று விஜயலட்சுமின்றவங்க பிஏபிஎல் சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி கனிமொழி சந்தோஷ், நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, எம்பிபிஎஸ் ஆர் பிஹெச்டி அவங்களாம். ஆனால் வந்து அவங்க படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎல் போட்டு இப்போ அவங்க அழகாக வழக்கறிஞர்னே போட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா பிஏபிஎல் வந்து ஹான்ஸ், அதற்கு என்ன ஹானர்ஸ் சொல்லுவாங்க. அப்போது அவங்க வழக்கறிஞர் போட்டுக்கலாம். ஏன் அந்த டாக்டர்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியல ஒரு பக்கம். சரி, இது ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொன்று வந்து விஜயலட்சுமி வந்து பிகாம், அவங்க வந்து பிகாம், ஆனால் அவங்க படித்தது வந்து 12th தான். 12th. அப்புறம் அபிஷேக் வந்து போலூர் தொகுதி, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பிஏ பொய்யா வந்து எம்பிஏ சொல்கிறாரு. ஆனால் வந்து உண்மைன்றது எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, சரிங்களா? ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டராக படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று. ஆக இப்படி வந்து இது வந்து நமக்கு தெரிய வந்தது சார். இன்னும் ஒட்டுமொத்தம் முழுமையாக வந்து, ஏன்னா இப்போ இது வந்து இவங்க தன்னை வந்து போட்டுக்கிட்டு அந்த போஸ்டரு பேனரு கட்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதான் இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் இது மாதிரி வந்து தெரியாத இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போதைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்கிறது இந்த ஒரு 10 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க, இன்னும் கூட இருக்கலாம். மொத்தமாக சோகமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான். நம்ம வந்து குறிப்பிட்டு கார்னர் பண்ணணும்னு நமக்கு அவசியமே, எனக்கு அந்த வன்மமே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்வி அமைச்சர் வந்து ஒரு பொய்யா சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே என்ன வார்த்தையில் வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு அபத்தம் பாருங்கள். நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நீங்கள் வந்து தவறான தகவல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இது அசிங்கமாக இல்லை? இது அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒரு பேசக்கூடியது அத்தனையுமே வந்து அப்போவே எனக்கு தெரியும். எலெக்ஷன் முன்னாடியே இவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாப்புல, ரொம்ப நல்ல மாதிரியே காமிச்சிக்கிறாங்களே, ரொம்ப ஓவராக பொங்குறப்ப. இப்போ அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் விளக்கணை ஊற்றி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அத்தனை தப்பும். இப்போ இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த ஆட்சியாளருடைய அவலங்களை வந்து பார்க்குறதா, இல்லை இவங்களுடைய சொந்த கதைகளை வந்து எடுத்து ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றது தெரியவே இல்லை. இது எங்கே போய் முடியுன்றது தெரியல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்குது இந்த சபை. இதில் ஒரு பெரிய வேடிக்கை வருத்தமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்டு இதுக்கு முன்னாடி பேசணும் அந்த விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? ஒரு 23 பேர் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க பொது தொகுதியில் நிற்க வச்சு நாங்கள் வெற்றி பெற வச்சுருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. உள்ளபடியே இது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வகுப்பைக்கு சார்ந்த மக்களுக்கு செய்யப்படுற துரோகம் இது. ஏன்னா இது ஒரு பொய்யான ஒரு தகவல். இது அந்த மக்கள்கிட்ட நம்ப வைக்கப்படுது, அந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஆமாம், நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க பொது தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சு முன்னேறி இருக்கிறாங்க, இந்த கட்சி முன்னேற்றி இருக்குன்னு சொல்லி ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் திருமாவளவன் வாயை திறக்கலைங்க. பாரஞ்சித் போன்றவர்கள் யாருமே வாயை திறக்கலைங்க. எவ்வளோ பெரிய வந்து பாருங்கள், என்னதான் உங்களுக்கு திமுகவோட மாற்று கருத்து இருக்கட்டும், ரஞ்சித் உட்பட எல்லாருமே சொல்கிறேன், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கொடுத்து மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த ரஞ்சித்தோ இல்லை யார், ரஞ்சித் ஒரு பக்கம் விடுங்க,
திருமாவளவன் இது வரைக்கும் இது சம்மந்தமாக ஒரே ஒரு வார்த்தை கூட பேசணும்னா இது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. என்னதான் உங்களுக்கு சோபா கொடுத்தா கூட சரி, என்ன ஒரு குறைஞ்சபட்சம் அதுதான் அவர் சொல்லிட்டாரு சார், அவர் ஆர்டர் பண்ண சார். நான் என்ன சொன்னேன் சார், எனக்கு தெரிஞ்சு வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு சோபா வாங்கின ஒரே கட்சியாகனா அது வந்து விசிகா தான். கட்சி தோல்வி அடைஞ்சிச்சு சார். தோல்வி அடைஞ்ச பிறகு நீங்கள் இனிமேல் இருக்குங்க சோபா. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தா கூட கட்சியில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரவங்க உட்காரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். தோல்வி அடைஞ்ச பிறகு புது சோபா வந்து வாங்குவீங்களா சார் நீங்கள் சொல்லுங்கள்? அதிலே தெரிஞ்சிச்சுன்னா. ஆனால் இப்போ சோபா வாங்கின அந்த விசுவாசம் தான் இந்த கருத்தை பேச மாட்டீங்களா? நீங்கள் பேசணும் சார், பேசணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் வந்து இதெல்லாம் ஏன் சீமான் பேசவே இல்லை? இது முதல் நினைவந்தல் நிகழ்வு, இதுவே அதிகம். அங்கே அரசியல் பேச முடியாது. அதனால் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. அது நினைவந்தல் நிகழ்ச்சியில் எல்லா அரசியலும் அங்கே பேச முடியாது. அப்போ அந்த நிகழ்ச்சியோட பொருள் மாறிடும். முழுக்க நினைவந்தல் நிகழ்ச்சி. அப்போ வந்து வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய பயணத்தை சொல்லும் போது தனக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர் சொல்கிறார், தோல்விக்கான காரணத்தை சொல்கிறார். அதுதானே தவிர அரசியல் பேசுகிற மேடை கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசோட அவலம். இது முதல்ல நீங்கள் யார் பேசுங்க? பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து நீங்கள் அதை பேசவே இல்லையே, இந்த நிமிடம் பேசவே இல்லையே. அப்போ சோபா ஞாபகம் வருதா இல்லையா? நமக்கு சோபா கொடுத்ததுனால பேசவே இல்லை. இன்னும் திருமணம் பேசுறதில்ல. எப்படிங்க ஒரு தவறான தகவல் கொடுங்க? அதுவும் வந்து இந்த இந்து நாளிதழில் இந்த ஆதாரமும் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்படி ஒரு ஃபேக்கான செய்தியை விடுறாங்க. இந்நேரம் பேசிடுறோம்ல. அந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே, தவறான தகவல் கொடுக்குறாங்களே. ஒரு தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒரு தொகுதிக்கு வழங்கிட்டு 23 தொகுதின்னு சொல்கிறாங்கல்ல, பொய்யான தகவல் சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் பேசணும்ல. உண்மைக்கு மாறான தகவல் நீங்கள் சொல்லாதீங்க, பேசணும்ல. இப்போ பாருங்கள், இதுதான் சார். ஸோ ஆக இதெல்லாம் வந்து இப்படியான ஒரு தகவல், இந்த ஃபேக்கான தகவல்லாம் வந்து இந்த அப்போ இது வந்து இப்போது நாம் தமிழர் அந்த அரசியல், அந்த நிலைப்பாடு, எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடு வந்து வலிமை பெறும். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரே கூட்டையில் ஒரு மட்டையாயிடுச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லை எல்லாம் சொல்லலாம். 6 மாத காலம் வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. ஓய்வு எடுக்கணும்னா அவங்கள வந்து ஆளை விடணும், ரைட்டு, ஆளை விடலாம். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பேசி தானே ஆகணும். இதுக்கு மௌனம் காத்தீங்கன்னா எப்படி? இது வந்து நிர்வாகத்தில் இருக்க குளறுபடிகளை நீங்கள் அப்புறம் பேசலாம். ஆனால் ஒரு வேட்பாளரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு செய்திகளை கொடுத்து மக்கள்கிட்ட பரப்புகிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ பேசி தானே ஆகணும். நீங்கள் நிர்வாகத்தில் இருக்க குளறுபடிகள் அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஏங்க தான் வந்து அன்னஞ்சீரு தரல, 6 சிலிண்டர் தரல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிக்க அவகாசம் தேவைப்படும். ஏன் இங்கே கொலை நடக்குது, அங்கே கொலை நடக்குதுன்னு சொன்னால் கூட அது கூட நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்காக நீங்கள் ஒரு 6 மாதம் சொன்னால். ஆனால் இதெல்லாம் என்ன விஷயம்? இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தவறான தகவல்கள், பொய்யான தகவல் கொடுத்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறேன்னா இதுக்கு கூட ஒரு 6 மாதம் கழிச்சு பேசணும்னு சொன்னால் இப்படி சரியாக இருக்குமா? அதுவும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேச வேண்டியவங்க பேசி தானே ஆகணும். திருமாவளவன் ஏன் பேசவே இல்லை? பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து 23 பேர் வந்து பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அப்போ நீங்கள் விழா நடத்துங்க. இந்நேரம் நீங்கள் வந்து விஜய் முதலமைச்சர் தனியாக விசிகா விழாவே எடுத்துடணுமே. ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனை இல்லை. பத்திரிகை சமூக பாதுகாவலர்னு கொடுங்க. டாக்டருக்கு வந்து கொடுத்தீங்களா, டாக்டர் ராமதாஸுக்கு தமிழ் குடி தாங்கின்னு கொடுத்தீங்கல்ல. அப்போது ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் குடி தாங்கின்னு பட்டம் கொடுங்க விஜய்க்கு. கரெக்டாக தப்பு. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் மௌனமாக கடந்து போனீங்கன்னா ஏன் மௌனமாக கடந்து போகணும்? நீங்கள் ஆதரவு கூட தாங்க சார். நீங்கள் இதுக்கு உலகத்திலே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆதரவு கேள்விப்பட்டதே நம்ம கிடையாது. எப்படின்னு கேட்டால் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட, ஆதரவு வந்து தாவேக்காவோட. இது வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு சொல்லாங்கல்ல, காட்டியோ கரெக்டா அப்படிதானே இருக்கு. நம்ம அண்ணனை வந்து எப்போ அண்ணனுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவரை மதிக்கிறோம் நம்ம. ஆனாலும் இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு போக முடியாதுல்ல. தனிப்பட்ட மரியாதை அது வேற. அண்ணன் திருமாவளவனுக்கு நம்ம மரியாதை இருக்குது. ஆனாலும் இது என்ன நிலைப்பாடு? பட்டியல் சமூக மக்களை வந்து ஒரு பட்டியலின மக்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு வாக்களித்தது உங்களுக்கு விசிகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் இன்னொரு பக்கம் மடைமாற்றம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வாக்குகளை, இது மிகப்பெரிய துரோகம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இது. சரிம்மா. ஆனால் அதையும் கடந்து
ஒரு பொய்யான ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் வந்து பொது தொகுதியில் 23 தொகுதியில் நாங்கள் வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க நிற்க வச்சு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது, விடப்படுதுன்னா அதையும் பார்த்துட்டு நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே நாங்கள் வந்து சோபாவை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியாதுல்ல. நிச்சயம். பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.